குழந்தைகள் அழக்கூடிய சப்தம் அந்த அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கை தாண்டி கேட்கும் அளவிற்கு பசியால் பட்டினியால் 3 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் சிரமத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். ஒரு தோழர் சொல்கிறார், இரவிலே சிறுநீர் கழிப்பதற்காக பசியின் காரணமாக சென்றேன். பசி அதிகமான காரணத்தால் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு கல்லை போன்ற தோற்றமுடைய ஒன்றை எடுத்தேன். அதை எடுத்து சாப்பிட்டேன். ஆனால் அது என்னவென்றே தெரியாது. நெருப்பிலே செருப்புகளை சுட்டு சாப்பிட்டார்கள் தோழர் சஹாபாக்கள். நெருப்பிலே ஆட்டின் புழுக்கைகளை எடுத்து சாப்பிட்டார்கள் சஹாபாக்கள் பசியின் காரணமாக. பிலால் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய எஜமானிடமிருந்து ஒரு உணவை எடுத்து அந்த உணவை என்னுடைய அக்களிலே நான் மறைத்துக் கொள்வேன். மறைத்துக் கொண்ட உணவை கொண்டு 40 நாட்கள் நான் பசியால் அந்த உணவை கொண்டு பசியாறி இருக்கிறேன். எண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சோதனைகளை எமது கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். மதீனாவுடைய வாழ்க்கையிலே சென்றதற்கு பிறகும் அந்த மக்கா மதீனாவிற்கு இடையிலே அவர்கள் செய்த ஹிஜ்ரத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஊரை துறந்தார்கள், குடும்பத்தார்களை துறந்தார்கள், செல்வத்தை துறந்தார்கள். இதற்காக இந்த ஈமான் பெருமதியானது. இந்த ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும், இந்த ஈமானை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மதீனாவிற்கு சென்றார்கள். அத்துணை போர்க்களங்கள், பத்ருடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களம், கைபருடைய யுத்தம், தபூக்குடைய யுத்தம் என்று பல போர்க்களங்கள், பெரிய போர்க்களங்கள், சிறிய போர்க்களங்கள், உயிரிழப்புகள், சோதனைகள், சிரமங்கள், மனைவியை விட்டு பிரிதல், குடும்பத்தார்களை விட்டு பிரிதல், கொலை செய்யப்படுதல், மகான் கொலை செய்யப்படுதல் போர்க்களத்திலே, பிள்ளை கொலை செய்யப்படுதல் போர்க்களத்திலே, இவ்வளவு அதிகமான சோதனைகள். இந்த நபித்தோழர்கள் எல்லாம் இந்த சோதனைகளை அனுபவித்து தங்களுடைய ஈமானை பாதுகாத்தார்கள். எந்த ஒரு தோழரும் இந்த ஈமானை தன்னிடத்திலிருந்து இழக்கவில்லை. இந்த சோதனைகள் எவ்வளவு தங்களை சூழ்ந்தாலும் சரி. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இந்த ஈமான் பெருமதி மிக்கது. இந்த ஈமான் அல்லாஹ் எமக்கு கொடுத்த அருட்கொடை. இந்த ஈமானுக்காக எதை இழக்க வேண்டும் என்றாலும் அதை நாங்கள் இழக்க தயார் என்பதை அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய செயலாலும் தங்களுடைய செயல்பாடுகளாலும் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். ஆனால் எம்முடைய நிலைமையை பாருங்கள். இந்த தியாகங்களுக்கு பிறகு எம்முடைய சிந்தனைகளை பாருங்கள். அல்லாஹுவை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவை எந்த உரிய முறைப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த உரிய முறைப்படி நம்முடைய ஈமான் இல்லை. சொர்க்கத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் சொர்க்கத்திற்கான எந்த தயாரிப்பும் நம்மிடத்திலே இல்லை. நரகத்தை நாம் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஈமான் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு எந்த செயல்பாடுகளையும் செய்வதில்லை. மரணத்தை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஆனால் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எதையும் நாம் தயார் செய்யவில்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அவர்களுக்கு சொர்க்கம் என்றால் அவர்கள் எதையும் இழப்பார்கள். அவர்கள் நரகத்திலிருந்து தங்களை